أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. اليوم أكملت لكم دينكم. புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே. அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், உலக முஃமின்கள், முஸ்லிம்கள், நம் முன்னோர்கள், நம் சந்ததிகள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமென். கண்ணியத்திற்குரியவர்களே, உலகத்தில் பிறந்திட்ட பல மனிதர்கள் பல சாதனைகளை செய்திருக்கிறார்கள். அந்த சாதனைகளின் மூலமாக சாதனையை செய்தவன் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார், அவருடைய குடும்பத்தார்கள் மகிழ்ச்சி அடைந்திருப்பார்கள், சில நேரத்தில் அந்த நாடு மகிழ்ச்சி அடைந்திருக்கும். அந்த சாதனையின் மூலமாக அல்லாஹ்வினுடைய திருப்தி கிடைத்திருக்கிறதா என்று கேட்டால் பெரும்பாலான சாதனைகள் அந்த திருப்தியை, இறை திருப்தியை பெற்றுத் தருவது இல்லை. ஆனால் இறை திருப்தியை பெற்றுத்தரக்கூடிய பல சாதனைகளை செய்தவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் செய்திட்ட சாதனைகள் ஒன்றல்ல, இரண்டல்ல, பல்லாயிரம் சாதனைகளை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து முடித்திருக்கிறார்கள். அன்பானவர்களே, 23 ஆண்டு காலத்தில் இறைவன் தன்னை எதற்காக அனுப்பினானோ அந்த மார்க்கத்தை மக்களுக்கு முழுமையாக கொண்டு சேர்த்த சாதனைக்கு உரியவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வே சொன்னான், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும். இன்றைய தினத்தில் உங்களுடைய மார்க்கம் பரிபூரணம் பெற்றுவிட்டது என்கிற சுப செய்தியை அல்லாஹ் சொன்னார் என்றால் அந்த நபி அதை செய்து காட்டினார்கள், அல்லாஹ் செய்ய வைத்தான். கண்ணியத்திற்குரியவர்களே, இது பெரும் சாதனை. 10 ஆண்டு காலத்தில் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே சமூக கட்டமைப்பை ஏற்படுத்திய சாதனைக்கு உரியவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நீண்ட நெடுகாலம் எடுத்துக்கொள்ளாமல் 10 ஆண்டுகளில் அந்த சாதனையை நபிகளார் நிறைவேற்றினார்கள். எந்த ஊர், எந்த மக்கள் தன்னை வெறுத்தார்களோ, ஒதுக்கினார்களோ, கொலை செய்ய துணிந்தார்களோ, ஊரை விட்டு அப்புறப்படுத்த முயற்சித்தார்களோ, அந்த ஊரை அதுவும் வெறும் 8 ஆண்டுகளில் மக்கமா நகரத்தை வெற்றி கண்ட பெருமை, அந்த சாதனையை நிகழ்த்திய பெருமை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொந்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்தை பெறுகின்ற அந்த காலகட்டம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், பலவிதமான ஏற்ற தாழ்வுகளை கொண்ட மனிதர்கள் வாழக்கூடிய காலமாக அது இருந்துச்சு. அறியாமை காலம். அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய வேற்றுமையை கலைந்து உள்ளங்களில் ஒற்றுமையை ஏற்படுத்தி சாதனை படைத்த பெருமகனார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அரபுலக மக்கள் எப்படியெல்லாம் கருத்து வேறுபாடு கொண்டிருந்தார்கள், மக்களை பிரித்து வைத்திருந்தார்கள், எதை வைத்தெல்லாம் ஏற்ற தாழ்வுகளை அவர்கள் கொண்டாடினார்கள் என்று பார்த்தால்
முதல் இடத்தில் குலப்பெருமை அவர்களிடத்தில் வேறொன்று இருந்தது. என்னுடைய கோத்திரம் உயர்ந்தது, என்னுடைய கோத்திரம் அல்லாதவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தாழ்ந்தவர்கள், அதிலும் குறைஷியர்கள் ஆகச் சிறந்தவர்கள், குறைஷியர்கள் அல்லாதவர்கள் தாழ்ந்தவர்கள்தான் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை கழித்த அந்த மக்களுக்கு மத்தியிலே எல்லோரும் சகோதரர்கள் என்கிற ஒரு கோட்பாட்டை வழிவகுத்து கொடுத்தவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடிமைத்தனத்தை ஒழித்தவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மனிதனை மனிதனாக பார்க்காமல் அவனை அடிமைகளாக்கி விற்பனை பண்டங்களைப் போல, விற்பனை பொருட்களைப் போல சந்தைகளில் மனிதனை விற்கக்கூடிய மோசமான காலகட்டத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்து மனிதன் மனிதனாக மதிக்கப்பட வேண்டும் என்கிற கோட்பாட்டை கற்றுக் கொடுத்து சாதனை படைத்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுக்கும் சில அடிப்படை உரிமைகள் தேவைகள் இருக்கிறது என்று சொல்லிக் கொடுத்தவர்கள். அதுபோல பெண்கள் விஷயத்தில் மிக மோசமான சிந்தனை உடையவர்களாக அரபுகள் இருந்த காலம் அது. பெண்களை குடும்பத்தின் ஒரு அங்கம் என்று பார்க்காமல் குடும்பத்தில் ஒரு சொத்தாக மட்டும் பார்த்தவர்கள் அரபியர்கள். அந்த பெண்களுக்கு சொத்தில் பங்கு கிடையாது, சுய உரிமை கிடையாது. பெண் பிள்ளைகள் தனக்கு பிறந்தால் அதை பெருமையாக நினைக்காமல் இழிவாக நினைத்த காலகட்டம் அது. பெண் குழந்தை பிறந்தால் கல் நெஞ்சம் கொண்டு அதை உயிரோடு புதைக்கக்கூடிய மோசமான காலகட்டத்தில் தூதுத்துவ செய்தியை ஏற்று அந்த மக்களுக்கு நல்லவற்றை உள்ளத்தில் விதைத்து பெண்களும் நம்மில் ஒருவர் என்கிற விஷயத்தை ஆழ பதிய செய்த சாதனை படைத்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதுபோல பொருளாதாரத்தின் அன்றைய காலகட்டத்தில் வட்டி என்பது தலைவிரித்து ஆடிய காலம் அது. அதிலிருந்தெல்லாம் மக்களை பாதுகாத்தார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனால் தூதராக நியமனம் செய்யப்பட்ட பின்பு அந்த மக்களுக்கு மத்தியிலே ஓரிரை கொள்கையை எடுத்து சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சாதனைகள் படைத்தார்கள் என்று சொன்னேனே, அதில் ஆகச் சிறந்த சாதனை என்ன அப்படின்னு சொன்னால் ஓரிரை கொள்கையை அந்த மக்களுக்கு மத்தியிலே எடுத்து சொல்லி அதை முழுமைப்படுத்தினார்களே, அது ஒரு பெரும் சாதனை. இப்படி குலத்தால், பொருளாதாரத்தால், நிறத்தால், மொழியால் நான் பெரியவன் நீ பெரியவன் என்கிற சூழ்நிலை இருந்தபோது இதை கொண்டு ஒருவன் பெரியவனாக ஒரு பொழுதும் ஆக முடியாது. அரபியர் அல்லாதவரை விட சிறந்தவரோ, வெள்ளையர் கருப்பரை விட சிறந்தவரோ என்பது இல்லை. யாருடைய உள்ளத்தில் இறையச்சம் தக்குவா இருக்கிறதோ அவர்கள்தான் உங்களில் சிறந்தவர். வெள்ளையரை விட கருப்பருடைய உள்ளத்தில் இறையச்சம் குடிகொண்டிருந்தால் இவர்தான் வெள்ளையரை விட சிறந்தவர் என்கிற கோட்பாட்டை வகுத்து கொடுத்து வெற்றி கண்ட பெருமை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொந்தம். சிலை வணக்கத்தை ஒழித்தார்கள். இறைவன் மட்டுமே வணங்க தகுதி உடையவன் என்பதை கற்பித்தார்கள். தான் வாழும் காலத்திலே அதில் சாதனை கண்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. சிலை வணக்கத்தை ஒழித்தல் என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓரிரை கொள்கையை அவர்கள் கொண்டு வந்தார்கள். அவர்களுடைய காலம் கடந்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு முன்பாக சுமார் 400 ஆண்டு காலத்திற்கு முன்பு மீண்டும் சிலை வணக்கம் மக்கமா நகரத்தில் தொடங்கியது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஹாஜரா அம்மையார் அவர்களையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் மக்கமா நகரத்தில் விட்டு வந்தார்கள். இப்போ ஹாஜரா அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் மக்கமா நகரத்தில் இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் ஜுருஹும் அப்படிங்கிற கூட்டத்தார், அந்த குலத்தார்கள் மக்காவுக்கு வந்தாங்க.
அவர்கள் அந்த பகுதிக்கு வந்தபோது ஜம்சம் நீரூற்று இருப்பதை கண்ட அந்த மக்கள் இங்கேயே நாம் தங்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே தங்கினாங்க. இப்போ அந்த மக்கமா நகரத்தில் ஹாஜரா அம்மா, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஜுர்ஹும் கூட்டத்தார்கள் இவர்கள்தான் அங்கே இருந்தார்கள். காபாவை பராமரிக்கக்கூடிய மிக முக்கியமான உன்னதமான அந்த கடமையை அந்த மக்கள் செய்து வந்தாங்க. அந்த பகுதிக்கு வரக்கூடிய மக்கள் காபாவினை நேசிக்கக்கூடிய, காபாவை பராமரிக்கக்கூடிய இந்த மக்கள் மீது பேரன்பு கொண்டார்கள் என்பது மட்டுமல்ல, மரியாதை நிமித்தமாக அவர்கள் மீது அன்பு காட்ட தொடங்கினாங்க. அந்த ஹாஜரா அம்மையார் அவர்களையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஜுர்ஹும் கூட்டத்தார்களையும் மதிக்க தொடங்கினார்கள் மக்கள். இது சில பேருக்கு பொறாமையாக இருந்துச்சு. அப்போ அந்த நேரத்தில் பனு ஹுசா அப்படிங்கிற ஒரு நாடோடி கூட்டம் அந்த பகுதிக்கு வந்து ஜுர்ஹும் கூட்டத்தார்களோடு சண்டையிட்டு மக்கமா நகரத்திலிருந்து அவர்களை வெளியேற்றினார்கள். இப்போ காலமாக இருந்த ஜுர்ஹும் கூட்டத்தார் மக்காவிலிருந்து வெளியேறினாங்க. இப்போ பனு ஹுசா அப்படிங்கிற நாடோடி கூட்டம் காபா இருக்கும் இடத்திலே அது குடிகொண்டது. அந்த பனு ஹுசா கூட்டத்தார்களுக்கு காபா என்பது அது மரியாதைக்குரியது, கண்ணியமானது என்பது தெரியுமே தவிர அல்லாஹ் தான் தன்னுடைய ரப்பு அப்படிங்கிற அடிப்படையான விஷயம் அவங்களுக்கு தெரியாது. அன்பானவர்களே, இந்த பனு ஹுசா கூட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவன், அவனுக்கு காய்ச்சல் ஏற்பட்டது. லுஹையு பின் ஹாரிசா என்பது அவனுடைய பெயர். கடுமையான காய்ச்சல் ஏற்பட்ட போது அங்கிருந்த மக்கள் சொன்னார்கள், பல்கா அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் ஒரு நீர் ஊற்று உண்டு, அந்த நீரூற்றினுடைய தண்ணீர் சூடாக இருக்கும், உஷ்ணமாக இருக்கும், அந்த தண்ணீரை நீங்கள் குடித்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய காய்ச்சல் குணமாகும் அப்படின்னு சொன்னபோது அந்த லுஹையு பின் ஹாரிசா என்பவர் பல்கா அப்படிங்கிற ஊருக்கு போகிறார். அங்கே அந்த மக்கள் சிலைகளை வணங்கக்கூடிய மக்களாக இருந்தாங்க. அப்போ இவர் ஆச்சரியத்தோடு பார்க்குறாரு. ஏன்னா இவர் இருக்கக்கூடிய மக்கமா நகரத்தில் எந்த சிலைகளும் இல்லை. பல்கா அப்படிங்கிற ஊரில் சிலைகள் இருக்குது. ஆச்சரியமாக பார்த்து கொண்டே வருகிறார். ஒரு பெரும் சிலை, ஒரு பெரும் சிலை, அதுக்கு பேர் ஹுபல் அப்படிங்கிற சிலை. அது ரொம்ப பெருசாக இருக்குது. அதை ஆச்சரியத்தோடு பார்க்குறாரு. அங்கிருந்த மக்கள் இவர்கிட்ட கேட்டாங்க, இந்த சிலையை வேண்டுமானால் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது மக்காவிலிருந்து ஒரு தலைவர் வருகிறார், அவரை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க, அந்த பெரும் சிலையை அவருக்கு கொடுத்தார்கள். அவர் கொண்டு வந்து காபால கொண்டு வந்து வச்சார். அவர்கள் ஆரம்பத்தில் நினைத்தது என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, சிலைகள் என்பது நாம் யாரை வணங்குகிறோமோ அவரிடத்தில் நமக்கு பரிந்துரை செய்யும் அப்படிங்கிற சிந்தனையோடு சிலைகளை கொண்டு வந்து வைத்தார்கள். பிற்காலத்தில் வந்த மக்கள் அந்த சிலைகளையே இறைவனாக, தெய்வமாக அவர்கள் வணங்க தொடங்கினார்கள். அன்பானவர்களே, காபாவிற்கு உள்ளே சிலைகள் இருந்தது. இன்னும் சொல்ல போனால் சஃபா மர்வா மலைகள் இருக்கும் பகுதியிலும் சிலைகள் இருந்தது. அந்த சஃபா மர்வா மலைகளுக்கு மத்தியிலே தொங்கோட்டம் ஓடும்போது கூட அந்த தொங்கோட்டம் என்பது அந்த தெய்வங்களுக்காக உரியது என்று மக்கள் நினைக்கின்ற அளவிற்கு சிலை வணக்கம் என்பது அந்த காலகட்டத்தில் இருந்துச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் முன்பு ஹாஜரா அம்மையார், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் ஜுர்ஹும் கூட்டத்தார்கள் அவர்களோடு வந்து தங்கினாங்களே, அவர்களுடைய வம்சாவளியில் வந்த மக்கத்து குறைஷிகள் மீண்டும் போர் தொடுத்து காபாவை தன் வசப்படுத்தினார்கள். இவர்கள் கூட, அந்த குறைஷிகள் கூட அல்லாஹ் தான் தன்னுடைய ரப்பு என்பதை மறந்திருந்தார்கள். அவர்களும் சிலை வணக்கத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார்கள். இப்படிப்பட்ட சிலை வணக்கம் பெருகிய அந்த நேரத்தில் தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபு தீபகற்பத்தில் மக்கமா நகரத்தில் அல்லாஹ் ஒருவன்,
அவன்தான் நம்முடைய ரப்பு, அவனைத்தான் வணங்க வேண்டும், அவனுக்கு இணையும் கிடையாது துணையும் கிடையாது என்கிற ஓரிரை கொள்கையை மக்களுக்கு எடுத்து சொன்னார்கள். அன்பானவர்களே, 23 ஆண்டுகளில் சிலை வணக்கத்தை முற்றிலுமாக ஒழித்து ஓரிரை கொள்கையை நிலைநாட்டியவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த சிலை வணக்கம் என்பது முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டது. இறைவன் அல்லாஹுதான் அப்படிங்கிற நம்பிக்கை அவருடைய உள்ளத்தில் ஆழ பதிந்தது. அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும், அல்லாஹ் தவிர்த்து வேறு எதையும் வணங்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் அந்த மக்கள் இருந்தார்கள். நபியினுடைய உம்மத்திற்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, முந்திய நபிமார்களுடைய உம்மத்துமார்கள் யூதர்களாக இருந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் நபியினுடைய காலத்திற்கு பின்பு தடம் புரண்டார்கள். இறைவனுக்கு மகன் உண்டு என்று சொன்னார்கள். இறை தூதரையை இறைவனாக அவர்கள் ஆக்கி கொண்டார்கள். ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்துமார்கள் யாரும் அல்லாஹ்வை மட்டுமே ரப்பாக ஏற்றுக்கொண்டார்களே தவிர நபியை அல்லாஹ் என்று யாரும் சொல்லலை. இறைவனுக்கு இணையாக நபியை கொண்டு வந்து நிறுத்தலை, இறைவனுக்கு துணையாக நபியை கொண்டு வந்து நிறுத்தலை. அன்பார்வர்களே, அதற்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொன்னால் என்ன காரணம் அப்படின்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ரப்பு அல்லாஹுதான், அல்லாஹ் மட்டும்தான் என்பதை மக்களுக்கு சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். நான் அல்லாஹ்வுடைய தூதர், நான் அல்லாஹ்வுடைய ரசூல் என்பதை திரும்ப திரும்ப சொல்லி 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 மக்களுடைய உள்ளத்திலே நபி என்பவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான், அல்லாஹ்வுக்கு மகன் அல்ல, அல்லாஹ்விற்கு இணை அல்ல, அல்லாஹ்விற்கு துணையாக இவர் இல்லை என்பதை மக்களுடைய உள்ளத்தில் கொண்டு போய் சேர்த்தார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபியின் மீது நபித்தோழர்கள் அளவு கடந்து அன்பு கொண்டிருந்தார்கள். இருந்தாலும் அந்த அன்புக்கு ஒரு எல்லையை சஹாபாக்கள் உம்மத்துமார்கள் வகுத்து கொண்டார்கள். இப்படித்தான் இருக்கணும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க. நபியின் மீது அந்த நபித்தோழர்கள் வைத்த அன்பை போல மற்ற எந்த தலைவரின் மீதும் அந்த மக்கள் அன்பு கொண்டது இல்லை. வேறு எந்த மக்களும் தன்னுடைய தலைவன் மீது அன்பு கொண்டது இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சில் துப்பினாலும் அதை தன்னுடைய கையில் வாங்கி கொண்டார்கள் சஹாபா பெருமக்கள். நபியினுடைய வியர்வை துளிகளை கூட சேகரித்து கொண்டார்கள் அந்த நபியின் மீது வைத்த அன்பின் காரணமாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒலு செய்தார்கள் என்று சொன்னால் அந்த ஒலுவின் அந்த தண்ணீரை கூட, நபி மேனியில் பட்ட அந்த தண்ணீரை கூட எடுத்து தன்னுடைய உடலில் தடவி கொண்டார்கள் சஹாபாக்கள். நபி மிச்சம் வைத்த தண்ணீரை தான் குடித்து மகிழ்ந்தார்கள், உடலில் பூசி மகிழ்ந்தார்கள் சஹாபா பெருமக்கள். நபிக்கு யாராவது அவமரியாதை செய்தால் அதை பொறுத்து கொள்ளாமல் துடித்தவர்கள் சஹாபா பெருமக்கள். இருந்தாலும் அந்த நபியை அல்லாஹ் என்றோ அல்லாஹ்வுடைய மகன் என்றோ அல்லாஹ்விற்கு இணையானவர் என்றோ இல்லை துணையானவர் என்றோ சஹாபாக்கள் ஒரு பொழுதும் நினைத்ததும் இல்லை, சொன்னதும் இல்லை. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுத்தாங்க, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அல்லாஹ் தான் ரப்பு, அவனைத்தான் வணங்க வேண்டும். முஹம்மது ஆகிய நான் அல்லாஹ்வுடைய தூதராகத்தான் இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி கொண்டே இருந்தார்கள். பள்ளிவாசலின் பக்கம் வராத மனிதர்கள் கூட, 5 நேர தொழுகைக்கு வராத மனிதர்கள் கூட அல்லாஹ் என்றால் யார் என்பதை விளங்கி இருக்கிறார்கள். அவன்தான் நம்மை படைத்தான் என்கிற அடிப்படையான விஷயத்தை புரிந்து வைத்திருக்கிறார்கள். அவனைத்தான் வணங்க வேண்டும் என்பதை தெளிவு கொண்டிருக்கிறார்கள். அப்போ முஹம்மது நபி யாருங்க? அது அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ் எதை சொன்னானோ அதை நமக்கு சொன்ன உத்தம தூதர், நமக்கு வழிகாட்டி, நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுத்தந்த ஆசான் என்பதில் தெளிவு கொண்டிருக்கக்கூடிய மக்களாகத்தான் நாம் எல்லோரையும் பார்க்க முடியும். அவர் தொழக்கூடியவராக இருந்தாலும் சரி, தொழுகையை விட்டு தூரமாக இருக்கக்கூடிய மனிதராக இருந்தாலும் சரி, அவர் விளங்கி இருக்கிறார் அல்லாஹ் தான் ரப்பு, அல்லாஹ்வுடைய தூதர் தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதை விளங்கி வைத்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் சொல்லக்கூடிய வார்த்தை அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. நான் சாட்சி சொல்கிறேன்
அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, நிச்சயமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய அடியாராக இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி சொல்கிறேன் என்றுதான் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நாம் கற்றுக் கொடுக்கிறோம். நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் என்பதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதன் மூலமாக அல்லாஹ் என்றால் யார், அவன்தான் நம்முடைய ரப்பு, முஹம்மது நபி யார், அல்லாஹ் அனுப்பிய இறை தூதர் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிக் கொடுப்பதனால எந்த மனிதனும் எந்த சூழ்நிலையிலும் அல்லாஹ்வோடு நபியை இணையாக ஆக்குவதே கிடையாது. அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறான். அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறான். நபியினுடைய வீட்டில் இன்று அடங்க பெற்றிருக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அவர்களுடைய ரவுலாவிற்கு முன்பு அடங்கப்பெற்ற அந்த இடத்திற்கு முன்பாக நிற்கக்கூடிய எல்லா மக்களும் உச்சரிக்கக்கூடிய வார்த்தை அஷ்ஹது அன்னக அப்துஹு வ ரசூலுஹு, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதராக அல்லாஹ்வுடைய அடியாராக இருக்கிறீர்கள் என்று நான் சாட்சி சொல்கிறேன் என்றுதான் சொல்வார்களே தவிர அதற்கு முரண்பட்ட வார்த்தையை எந்த மனிதரும் எந்த முஃமினும் எந்த முஸ்லிமும் பயன்படுத்துவது இல்லை, பயன்படுத்த மாட்டார்கள். இந்த கியாமத் நாள் வரைக்கும் பாதுகாக்கப்படுகிறது. ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நிலைகளிலும் அல்லாஹுவை நினைவுபடுத்திக் கொண்டே இருந்தார்கள். தன்னை படைத்து ஆளுகின்ற ரப்பை நினைவூட்டி கொண்டே இருந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஓரிரை கொள்கையை மக்களுக்கு எடுத்து சொல்ல முயற்சித்த போது அவங்க என்ன செஞ்சாங்க? சிலையை உடைத்தார்கள். சிலையை உடைத்து விட்டு அவங்க அந்த மக்களுக்கு சொன்னாங்க, சிலையை உடைத்தது யார் என்று நீங்கள் சிலையிடத்தில் கேளுங்கள், அது பதில் சொல்லும் அப்படின்னாங்க. அதாவது அதற்கு எந்த சக்தியும் இல்லை என்பதை மக்கள் புரிந்து கொள்ளணும் என்பதற்காக வேண்டி இப்படி ஒரு முயற்சியை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்கள். ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுபோன்ற எந்த காரியத்தையும் அவர்கள் செய்ததாக எங்கேயுமே நாம் பார்க்க முடியாது. அதை திட்டுவதோ அதை உடைப்பதோ நாம் எந்த நிகழ்ச்சியிலும் எந்த ஹதீஸிலும் எந்த நூல்களிலும் எந்த பயானிலும் நாம் கேட்டிருக்க மாட்டோம், பார்த்திருக்க மாட்டோம், படித்திருக்க மாட்டோம். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை வைத்து சிலை வணக்கத்தை ஒதுக்கினார்கள்? இறைவனை மட்டும் அல்லாஹ்வை மட்டும் ரப்பாக ஏற்றிருக்க வேண்டும், வணங்க வேண்டும் என்று மக்களுடைய உள்ளத்தில் பதிய வைத்தார்கள் அப்படின்னு சொன்னால், அன்பானவர்களே, அவர்கள் பயன்படுத்திய வார்த்தைகள் அவ்வளவு பலமானது, ஆழமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அபூபக்கர் நாயகமும் சவுரு குகையில் இருக்கிறாங்க. எதிரிகள் சூழ்ந்து வந்த நேரம் அபூபக்கர் நாயகம் சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், எதிரிகள் கீழே பார்த்தால் நாம் தெரிந்து விடுவோம், நாம் 2 பேரும் தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன வார்த்தை, லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா, கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நிச்சயமாக நம்மோடு இருக்கிறான் என்று படைத்த ஆளும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவை ஞாபகப்படுத்தினார். எல்லா நிலைகளிலும் சிரமம் வருகின்ற போதெல்லாம் நம்மை பாதுகாக்கக்கூடியவன் ரப்பு தான், அந்த ரப்பு அல்லாஹ் தான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்களுக்கு சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அதுபோல பத்ரு களம், 1000க்கும் மேற்பட்ட எதிரிகள், போதிய ஆயுத பலம் இருக்கிறது, வாகன பலம் இருக்கிறது. ஆனால் முஸ்லிம்கள் சுமார் 313 பேர். சரியான முறையில் வாகனங்களும் இல்லை, போதுமான ஆயுத பலம் இல்லை, உள்ளத்தில் மட்டும் நிரம்ப ஈமான் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதாவில் வீழ்ந்து சொன்னார்கள், யா ஹய்யு யா கய்யூம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யா ஹய்யு யா கய்யூம், என்றும் உயிரோடு இருக்கக்கூடிய நிலையானவனே, நிலைத்திருக்கக்கூடியவனே, அனைத்தையும் நிர்வாகம் செய்யக்கூடிய ரப்பே என்று சஜிதாவில் வீழ்ந்தார்கள். அல்லாஹ்வை அவர்கள் மறக்கவில்லை. அல்லாஹ்வை மக்களுக்கு ஞாபகமூட்டி கொண்டே இருந்தார்கள். பனு முஸ்தலக் என்கிற ஒரு யுத்தத்திலிருந்து திரும்பும் நேரம், ஒரு இடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்து உறங்கும் நேரத்தில் ஒருவன் நபியின் கழுத்தில் வாள் வைத்து கேட்டான், இந்த நேரத்தில் உங்களை காப்பாற்றுவதை யார் என்று கேட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நொடி பொழுது கொஞ்சமும் தயக்கம் இல்லாமல் உறக்க சொன்னார்கள், அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான் என்று சொன்னார்கள். எதிரியின் கையில் இருந்த வாள் அப்படியே நழுவி கீழே விழுந்தது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வை மறக்காமல் மக்களுக்கு ரப்பை பற்றி சொல்லிக்கொண்டே இருந்த காரணத்தால் எல்லா மக்களும் சொல்லுவோம், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று சொல்லுவோம்.
சிரமத்தில் மட்டும் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதில்லை. சையதுனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றில் இருந்த நேரம் அவர்கள் அந்த நேரத்தில் சொன்னார்கள், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நேரத்திலும் இறைவனோடு அந்த வாழ்க்கையை பின்னி பிணைந்து வாழ வேண்டும் என்பதை கற்றுத்தந்தார்கள். எதை தொடங்கினாலும் சரி, உண்ணத் தொடங்கினாலும் சரி, நீ குடிக்க தொடங்கினாலும் சரி, அல்லது வியாபாரத்தை தொடங்கினாலும் சரி, பிஸ்மில்லா என்று சொல்லு. அல்லாஹ்வோடு அதை இணைத்து கொடுத்தார்கள். பிஸ்மில்லா சொல்லாத எதுவும் அது அபிவிருத்தி அடையாது, பரக்கத்து பெறாது என்கிற விஷயத்தை உள்ளத்தில் பதிய செய்து அல்லாஹ்வை ஞாபகமூட்டிய பெருமை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொந்தம். கண்ணியத்திற்குரியவர்களே, மனிதன் கண் விழித்ததிலிருந்து கண் தூங்கும் வரைக்கும் ஒவ்வொரு நேரத்திலும் எப்படியெல்லாம் அல்லாஹ்வோடு நினைவோடு இருக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்தார்கள். ஒவ்வொரு மனிதனும் மகிழ்ச்சிக்குரிய விஷயத்தை காணும் போதெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்றானா இல்லையா? அப்படி சொல்ல வேண்டும் என்று கற்றுத்தந்தவர்கள் யார்? ஒன்றை காணும்போது மாஷா அல்லாஹ் என்று சொல்கிறான், அல்லாஹ் அக்பர் என்று சொல்கிறான். ஒருவன் இறந்தாலும் அந்த நேரத்தில் கூட வெறுமனே ஆறுதல் சொல்லாமல் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாமெல்லாம் அல்லாஹ்விற்கே உரியவர்கள், அல்லாஹ்வுக்குமே திரும்பக்கூடியவர்கள், அல்லாஹ்விற்கு சொந்தமானவர்கள் என்று அல்லாஹ்வோடு இணைத்து மனிதனுடைய வாழ்க்கையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகுத்து தொகுத்து கொடுத்தார்கள் என்றால் என்ன காரணம்? அந்த அல்லாஹ் தான் ரப்பு அப்படிங்கிற ஓரிரை கொள்கையை உள்ளத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க? நிலைக்கு வைத்தார்கள். பல பெரும் சாதனைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருந்த போதிலும் அதில் ஆகச் சிறந்த சாதனை எது அப்படின்னு சொன்னால், நம்முடைய ரப்பு யாருன்னு கேட்டால் எல்லாரும் சொல்லுவோம், அல்லாஹ் தான் என்னுடைய ரப்பு. அல்லாஹ்விற்கு இணை கிடையாது, துணை கிடையாது. அவனை யாரும் பெறவும் இல்லை, அவன் யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை, அவனுக்கு பிள்ளைகளும் கிடையாது. அவன்தான் நிலையானவன், எப்பொழுதும் நிலைத்திருக்கக்கூடியவன், அவன்தான் அனைத்தையும் நிர்வாகம் செய்யக்கூடியவன் என்கிற விஷயத்தை நாம் எல்லாம் விளங்கி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த விளக்கத்தை தந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பானவர்களே, அவர்கள் பிறந்த புனிதமான மாதம் ரபியுல் அவல் மாதம், அந்த நபியின் மீது நாம் கொண்ட அந்த முஹப்பத்தை வெளிப்படுத்துவதற்கு அதிகமாக ஸலவாத்தை சொல்ல வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அழகான வழிமுறையை நாமும் கடைபிடித்து வாழ வேண்டும். அந்த நபியின் மீது கொண்ட அந்த முஹப்பத்தை வெளிப்படுத்தும் விதமாக சுன்னத்தான அமல்களை நிறைவாக அதிகமாக நாம் செய்திட வேண்டும். எல்லாம் அல்லாஹ் அழகான வழிமுறையில் நாம் எல்லாம் நடப்பதற்கு, இறையருளை பெறுவதற்கு எனக்கும் உங்களுக்கும் உலக முஸ்லிம்கள் முஃமின்கள் அனைவர்களுக்கும் நம் சந்ததிகளுக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.